கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹாபாக்களின் வாழ்வினிலே என்ற தலைப்பின் கீழாக நபித்தோழர்களின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளும் அது நமக்கு தருகின்ற பாடங்களும் படிப்பினைகளும் என்ன என்பது பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த உலக வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது ஒரு இன்றியமையாத விஷயமாக இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, நம்முடைய குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பொருளாதாரம் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருந்தாலும் அந்த பொருளாதாரம் குறித்து மார்க்கம் இரண்டு விதமான பார்வையை நமக்கு வழங்குகிறது. ஒரு பார்வை என்னவென்றால், பொருளாதாரம் என்பது நன்மை, அது அருள், அதை நீங்கள் தேடுங்கள், உழைத்து உண்ணுங்கள் என்று பொருளாதாரத்தை ஒரு நன்மையாக அறிமுகப்படுத்துகிறது. ஏனென்றால் நன்மை என்கின்ற பொழுது பொருளாதாரம் இருந்தால்தான் சில வழிபாடுகளையே நம்மால் செய்ய முடியும். ஜக்காத்து பொருளாதாரம் இருந்தால்தான் செய்ய முடியும். தர்மம் பொருளாதாரம் இருந்தால்தான் செய்ய முடியும். ஹஜ்ஜி பொருளாதாரம் இருந்தால்தான் செய்ய முடியும். இப்படி சில வணக்க வழிபாடுகளை செய்வதற்கும், நம்முடைய குடும்பத்தாரின் உரிமைகளை நிறைவேற்றுவதற்கும், நமக்கான கடமைகளை நாம் நிறைவு செய்து கொள்வதற்கும் பொருளாதாரம் என்பது மிக இன்றியமையாத அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த பார்வையின்படி பொருளாதாரம் என்பது நன்மை, அது ஒரு அருள் என்று ஒரு விதத்தில் பொருளாதாரம் குறித்து மார்க்கம் பேசுகிறது. இன்னொரு புறம் பார்த்தால் பொருளாதாரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஃபித்னா, அது ஒரு சோதனை, அது உங்களை குழப்பக்கூடியது, அதில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அந்த பொருளாதாரம் குறித்து அதிகமான எச்சரிக்கையையும் மார்க்கம் பதிவு செய்கிறது. ஒரு புறத்தில் நன்மை என்று அதை வலியுறுத்தி அதை வரவேற்று சொல்லுகின்ற மார்க்கம், இன்னொரு புறத்திலே அதை சோதனை என்று சொல்லுகிறது. இத்தகைய இந்த பொருளாதாரம் எப்போது நன்மையாக நம்முடைய வாழ்வில் இருக்கும், அருள் வளம் பொங்குகின்ற பொருளாதாரமாக, பரக்கத்து நிறைந்த பொருளாதாரமாக எப்போது இருக்கும், எப்போது அது சோதனையாக மாறும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். லா துல்ஹிகு அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா. இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய பொருள் செல்வமும் உங்களுடைய மக்கள் செல்வமும் அல்லாஹுடைய நினைவை விட்டு திசை திருப்பிவிட வேண்டாம். நீங்கள் எவ்வளவு அளவு பொருளாதாரம் வச்சிருக்கீங்கிறது முக்கியம் இல்லை. நீங்க 1 ரூபா வச்சிருந்தாலும் சரி, 1 கோடி வச்சிருந்தாலும் சரி, உங்களிடத்தில் இருக்கின்ற செல்வம் இறை நினைவை விட்டு திசை திருப்பும் என்றால், அந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள மோகம் அல்லாஹ்வை மறக்கடிக்கும் என்றால், இறைவனுடைய பயத்தை இல்லாமலாக்கும் என்றால், அல்லாஹ் தடை செய்த காரியங்களை செய்ய உங்களுடைய உள்ளம் தூண்டும் என்றால், அப்போது அந்த பொருளாதாரம் உங்களுக்கு சோதனையாக அமைந்து விடுகிறது. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் பொருளாதாரம் ஈட்டினாலும், அது குறைவோ அதிகமோ எப்படி இருந்தாலும் அல்லாஹுடைய நினைவு மறக்கடிக்கப்படாமல் அந்த பொருளாதாரம் நம்மிடம் இருந்தால் அப்போது அந்த செல்வம் அருளாக இருக்கும் என்ற அந்த வித்தியாசத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படி திசை திருப்பப்பட்டு விட்டால், பொருளாதாரத்தினுடைய ஆசை நமக்கு மிகைத்து, பொருளாதாரத்தின் மீது உள்ள மோகம் நம்முடைய உள்ளத்தில் நிரம்பி இறை நினைவு மறக்கடிக்கப்படுகின்ற வகையில, அந்த அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம் அற்றுப்போகின்ற வகையில, மறுமை தொடர்பான நினைவு இல்லாமல் பொருளாதாரத்தின் மோகத்தினால் இறைவன் தடை செய்த காரியங்களை எல்லாம் செய்வுகின்ற அளவுக்கு கீழ் இறங்கி போய்விட்டால் என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்றான், ஃபமை யஃஅல் தாலிக், யார் அவ்வாறு பொருளாதாரத்தால் திசை திருப்பப்படுகிறாரோ ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள்தான் நஷ்டவாளிகள். மறுமையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய கைசேதம், மறுமையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்துல, இந்த பொருளாதார தொடர்பாக பொருளாதாரத்தை சம்பந்தமான பார்வை நபித்தோழர்களிடம் எப்படி இருந்தது, அது தொடர்பாக அவர்களுடைய வாழ்வு நமக்கு எப்படி படிப்பினையாக அமைகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். பொருளாதாரம் தொடர்பாக அந்த ஆசை என்பது இயற்கையாக இருக்கும். யாருமே எனக்கு பொருளாதாரம் வேணான்னு சொல்றதில்லை. பொருளாதாரம் பற்றிய ஆசை, பொருளாதாரத்தின் மீதான ஆர்வம், பொருளாதாரத்தின் மீதான மோகம் எல்லா மனிதனிடத்திலும் இருக்கும் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான். ஜுய்யினல் நாஸ், ஒவ்வொரு மனிதனுக்கும் மக்களுக்கும் பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை என்பது அலங்கரிக்கப்பட்டு விட்டது. அது எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். ஆனால் அந்த ஆசை, அந்த மோகம் இறை நினைப்பை மறக்கடிக்காம இருக்கணும். அதுதான் அல்லாஹ் நமக்கு வைக்கிற சோதனை. அதான் உனக்கு பொருளாதாரத்தை உங்க கண்ணு முன்னாடி காட்டுற,
அந்த பொருளாதாரத்தின் மீது ஆசைப்படுகிற வகையில உன் உள்ளத்தையும் நான் அமைச்சிடுவேன். பொருளாதாரத்தை விரும்பாத உள்ளத்தை கொடுக்கல, உன் உள்ளத்தை எப்படிதான் தருவேன், பொருளாதாரத்தை விரும்புகிற வகையில் தான் உன் உள்ளத்தை அமைப்பேன். உன் கண்ணு முன்னாடி பொருளாதாரங்கள் எல்லாம் சுற்றி வருகிறதை போல உன்னுடைய வாழ்க்கையை அமைப்பேன். இப்படி இரண்டும் இருக்கின்ற பொழுது மனதை கட்டுப்படுத்தி இறை நினைப்பை யார் அதிகப்படுத்துகிறார் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு வைக்கக்கூடிய ஒரு சோதனை. அப்ப அதுல நபித்தோழர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, பொருளாதாரம் தங்களிடத்தில் வருகிற பொழுது அவர்கள் எப்படி இறை நினைவோடு அதை அணுகியிருக்கிறார்கள், எப்படி அந்த பொருளாதாரத்தை பார்த்து ஆசையில் மோகத்தில் திளைத்து இறை நினைவை இழந்து விடாமல் அல்லாஹுடைய அச்சத்தை, பொருளாதாரத்தை பார்த்தாலும் நிறைய செல்வம் அவர்களிடத்தில் வந்தாலும் அதன் மூலமாக மோகத்தில் திளைத்து விடாமல் அச்சத்தை எப்படி அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டார்கள் என்ற வரலாறை பார்த்தோம்னா, ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள், இவரை பத்தி நாம ஏற்கனவே பார்த்தோம். இவர் ஒரு கடன் கொடுத்தாரு, கடன் திரும்ப கேட்கும் பொழுது அந்த கடன் வாங்கியவன் ஆணவமாக பேசினான். நீ இப்ப கடன் கேட்காத, நீ எனக்கு கொடுத்த காசை மறுமையில வாங்கிக்கோ, அல்லாஹ் எழுப்புவான்னு என்ன சொல்றீல, என்ன மௌத்தாக்கி என்ன திரும்ப எழுப்புவான்னு சொல்றீல, அப்ப வாங்கிக்கோ அப்படின்னு இவர் கொடுத்த கடனை கூட திரும்ப தர ஒரு இறைநேர்ப்பாளர் மறுத்தான். அவ்வளவு மன ரீதியான அழுத்தத்திற்கு இவர் உள்ளானார் என்பது போன்ற தகவல்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய மரண தருவாயின் பொழுது இவருக்கு கொஞ்சம் செல்வங்கள் எல்லாம் கிடைக்குது, பொருளாதாரம் இவருக்கு கிடைக்குது. ஒரு 80,000 திர்ஹம், 80,000 வெள்ளி காசு இருக்குது. அவ்வளவு செல்வம் அவரிடத்துல அவருடைய மரண தருவாயில ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதுக்கு பிறகு பின்னால் காலத்துல அவருக்கு கிடைக்குது. அது ஒரு பெட்டியில வச்சிருக்கிறார். அந்த பெட்டியில வச்சுட்டு இவர் நோய்வாய்ப்படுகிறாரு. மரண தருவாயில ரொம்ப வயோதிகத்தின் காரணத்தினால, முதுமையின் காரணத்தினால நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவரை நலம் விசாரிக்க சில மக்கள் வராங்க. இவரை பார்த்து முதுமையில் இருக்கிறாரு, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு, இவரை நலம் விசாரிப்போம் அப்படின்னு சில மக்கள் நலம் விசாரிக்கிறாங்க. நலம் விசாரிக்கும் பொழுது கடுமையா அழுகிறாரு. அவருடைய அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் கடுமையாக அழுகிறார். அவருக்கு முன்னால் அந்த பெட்டியும் இருக்குது. 80,000 திர்ஹம் அளவுக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு மிக்க அந்த பெட்டியும் இருக்குது. அது ஒன்றும் பூட்டு போட்டுலாம் வைக்கப்படலை, அது முடிச்சு போட்டுலாம் வைக்கப்படலை. அந்த பெட்டி அப்படியே திறந்த மேனிக்கு இருக்குது. இதை பார்த்து அப்படி அழுகிறார். நோயினால விசாரிக்க வந்தவங்கெல்லாம் ஒரே ஆச்சரியப்படுறாங்க. எதுக்கு இவர் அழுகிறார், எதற்கு இவர் கண்ணீர் சிந்துகிறார், ஒரே ஆச்சரியமாக இருக்கிறார். கேட்கிறாங்க அவங்க, மா யுபுக்கீக், எதுக்காக அழுகுறீங்க, இந்த நேரத்தில் ஏன் இவ்வளவு அழுது உங்களுடைய உடலை நீங்களே வரித்துக் கொள்கிறீர்கள், ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்க, ரொம்ப பலவீனமான உடலில் இருக்கிறீங்க, உடல்நிலை ரொம்ப பலவீனமாக இருக்குது, இந்த பலவீனமான நிலையில் ஏன் அழுது இன்னும் பலவீனமாக்கிக்கிறீங்க, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு காரணம் கேட்கும் பொழுது அவர் சொல்றார், நான் ஏன் அழுகுறேன்னா, இன்ன அஸ்ஹாபி மலவ், என்னுடைய தோழர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் வாழ்ந்த பொழுது என்னோடு தோழமை கொண்டிருந்த என்னுடைய தோழர்கள் எல்லாம், நபி தோழர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் இந்த உலக வாழ்வை விட்டு பிரிந்து விட்டார்கள். பலர் மரணித்து விட்டார்கள், பலர் கொல்லப்பட்டு விட்டார்கள். அவர்கள் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் எந்த நிலையில் அவர்கள் மரணித்தார்கள் என்றால், ஃபலம் தன்குசுஹுமு துன்யா ஷைஅன், அவர்களிடத்திலிருந்து உலக வாழ்வு, உலக இன்பம் எந்த ஒரு குறைவையும் அவர்களுடைய நன்மைகளில் ஏற்படுத்தலை. இந்த உலக வாழ்க்கையில வசதி வாய்ப்பு அந்த மோகத்துல மூழ்கி, அந்த வசதி வாய்ப்புல மூழ்கி இறை நினைப்பு மனக்கழிக்கப்பட்டு அதனால நன்மை இழந்து இப்படி அவர்கள் போகலை. அவங்களாம் கஷ்டப்பட்ட நிலையில போனாங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க இதை இன்னொரு அறிவிப்பில் அவர் சொல்லுகிறார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார். அவர் எங்களில் மிகச்சிறந்தவராக இருந்தார். ஆனால் அவர் கொல்லப்படுகின்ற பொழுது, உஹது போரில் அவர் கொல்லப்பட்ட பொழுது அவருக்கு கஃனிடுவதற்கு கூட துணி இல்லாத நிலையிலே அவர் வஃபாத்தானார். தலையை மூடினா கால் தெரியுது, காலை மூடினால் தலை தெரிகிறது. இந்த அளவிற்கு அவர் மரணிக்கின்ற பொழுது அவருடைய கூலிகளிலிருந்து எதுவும் குறைந்து விடாமல், இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி, உலக இன்பத்தில் மூழ்கி, தன்னுடைய நன்மைகளை இழந்து விடாமல் சிறப்பான முறையிலே அவர் அல்லாஹுடைய பாதையிலே கொல்லப்பட்டு மறுமையின் நன்மைகளை சேகரித்தவராக அவர் எங்களை விட்டு கடந்து சென்று விட்டார். ஆனா இன்னைக்கு நாங்க எஞ்சிருக்கக்கூடிய நாங்கள் இது போன்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை போன்று மரணித்தவர்கள், அவர்களுக்கு பின்னால இன்னைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பாருங்க,
கஃனுக்கு இடுவதற்கு துணி இல்லாம அவங்க எல்லாம் போயிட்டாங்க, அந்த அளவுக்கு கஷ்டத்துல போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு எவ்வளவு செல்வம்னு பாருங்க, எவ்வளவு பொருளாதாரம்னு பாருங்க. 80,000 திரகத்தை ஒரு பொட்டியில வச்சிருக்கிறேனே, இந்த பொட்டியை நான் இன்னமும் மூட போறதில்லை, இந்த பொட்டியை மூடி வைக்க போறதில்லை, இதுக்கு பூட்டு போட போறதில்லை. இதை நான் யாரு கேட்டாலும் கொடுத்துடலான்னு இருக்கேன். இது அப்படியே யாரு கேட்டாலும் நான் கொடுத்துடலான்னு இருக்கேன். ஏன்? நான் இந்த பொருளாதாரத்தில் மூழ்கி என் நன்மையை இழந்துட நான் விரும்பல. அதை நினைச்சுதான் அழுகிறேன். இந்த பொருளாதாரம்னா என் நன்மையை குறைச்சிடுமோ, என்னுடைய ஈமானை குறைத்து விடுமோ, அல்லாஹுடைய நினைவை மறக்கடித்து விடுமோ என்று அஞ்சி தன்னுடைய மரண தருவாயில அவர் கண்ணீர் சிந்திருக்கிறார் என்பதை நாம பார்க்க முடிகிறது. இந்த செய்தி தபுரானியிலேயும் புகாரியிலே சுருக்கமாகவும் தபுரானியிலே சற்று விரிவாகவும் இருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய நிலைன்னு பாருங்க. காசு இருக்குது, நிறைய காசு இருக்குது, அந்த பொருளாதாரம் இருக்கிறது. இருக்கின்ற பொருளாதாரத்தை நான் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு யோசிக்கல. அந்த இருக்கின்ற பொருளாதாரம் ஆசையை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக, மோகத்தை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக, இந்த உலக வாழ்வின் மீதான ஈர்ப்பை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக இறை நினைவை அதிகப்படுத்துகிறது. இந்த பொருளாதாரம் எல்லாம் மறுமையில் கிடைக்கின்ற நன்மைகளுக்கு பகரமாக இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு தரப்பட்டு விட்டதோ? ரசூலுல்லாவோடு வாழ்ந்த பொழுது எதுவும் இல்லாமல் வாழ்ந்தோமே, கஃனிடுவதற்கு கூட துணி இல்லாத வழியில் வாழ்ந்தவர்களுக்கு எங்களுக்கு இவ்வளவு செல்வம் கிடைக்கப்பட்டது. மறுமையில கிடைக்கும்ல கூலி, நாங்க செஞ்ச நன்மைகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான்ல, அதுவெல்லாம் ஒன்றுமில்லாமலாகி இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தந்துட்டானோ? இந்த உலக வாழ்க்கையினுடைய இந்த இன்பம் எல்லாம் அல்லாஹுடைய நினைப்பை மறக்கடித்து விடுமோ? எங்களுடைய மறுமை வாழ்விலே குறைவை ஏற்படுத்தி விடுமோ? எவ்வளவு அழுகை பாருங்க. இறை நினைப்பு எப்படி தூண்டுகிறதுன்னு பாருங்க. பொருளாதாரத்தை பார்த்தவுடன் இறை நினைப்பு அற்று போகவில்லை, இறை நினைப்பு துவண்டு போகவில்லை, இறை நினைப்பு மறக்கடிக்கப்படவில்லை. பொருளாதாரத்தை பார்த்த உடனே அல்லாஹுடைய நினைப்பு வருது. இந்த பொருளாதாரம் என்னுடைய மறுமை வாழ்வை உயர்த்த வேண்டும், அதனால நான் யார் கேட்டாலும் இதை தர்மமா கொடுத்துடுறேன், இது என் வாழ்க்கையை குறைச்சிடக்கூடாது. இன்னும் பார்க்கின்றோம், இந்த ஹப்பாப் பின் அல் அரத் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இந்த பொருளாதாரத்தை பார்த்தாரோ, அவருக்கு எப்படி அது ஒரு திசை திருப்பலை ஏற்படுத்தலையோ, ஒரு அச்சத்தை கூட்டியதோ, பொருளாதாரம் இருந்தாலும் அது அவரை திசை திருப்பி விடாமல், மாற்றி விடாமல் அல்லாஹுடைய நினைப்பை வைத்ததோ, அது மாதிரி அபு ஹைசமா என்கின்ற ஒரு நபி தோழர் பார்க்கிறோம். இந்த அபு ஹைசமா ரலியல்லாஹு அவர்கள் முஸ்னது சாத் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. இந்த அபு ஹைசமா ரலியல்லாஹு அவர்கள் தபூக் போர் சமயத்தில், தபூக் போருக்கு இவர் போகலை, ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. தபூக் போர்ல கலந்து கொள்ளாதவர்கள் பற்றி நமக்கு தெரியும். காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, அவர் பின்தங்கி விட்டார். பின்னால் அவரோடு சேர்ந்து ஒரு 3 நபித்தோழர்கள் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டார்கள், எப்படி நாம படிச்சிருப்போம். அதே போல இந்த அபு ஹைசமா ரலியல்லாஹு அவர்களும் போகல. ஏன்னா சிரமம், ரொம்ப கஷ்டமான நிலையில் நடந்த போர், ரொம்ப வெப்பம், ரொம்ப கஷ்டம். நேற்று கூட பார்த்தோம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க தபூக் போர்லன்னு. அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய நீரை வைத்து தன்னுடைய தொண்டையை நினைக்கின்ற அளவுக்கு தாகம், நீர், வறட்சி, அவ்வளவு சிரமத்தில் நடந்த போர். இவர் என்ன பண்றாருன்னா, எல்லாரும் போயிட்டாங்க, ஆனா இவர் போகல. அபு ஹைசமா ரலியல்லாஹு அவர்கள் போகாமல் ஊரிலேயே இருந்துடுறார். கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் அங்க இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ், பிற நபித்தோழர்கள் எல்லாமே அங்க இருக்கிறாங்க. இவர் தன்னுடைய தோட்டத்துக்கு போறார். அங்கு போனா இவருடைய 2 மனைவிமார்கள் அங்க 2 கூடாரம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த தோட்டத்துக்குள்ள 2 கூடாரம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த கூடாரம் என்பது வெப்பத்தை கக்க கூடாது என்பதற்காக அதுல நீரை தெளிச்சு வைக்கிறாங்க. நல்லா குளிர்ச்சியா இருக்கணும், வெப்பம் இறங்கக்கூடாது. ஏன்னா அந்த நாளே எப்படிப்பட்ட நாள் என்றால் கோடை காலமாக கடுமையான வெப்பம் நிலவுகின்ற ஒரு நாட்களாக இருக்குது. அந்த வெப்பம் கொடுமை ஏற்படுத்திடக் கூடாதுன்னு அந்த கூடாரத்துல தண்ணீரை தெளித்து அவங்க இருக்கிறாங்க. சரி, தன்னுடைய கணவர் வருவார்னு அவருக்காக உணவு சமைச்சு வைக்கிறாங்க. அவருக்காக தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரை குளிரூட்டி வைக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்பாடெல்லாம் இவருக்கு பண்ணி ரெடியா இருக்குது. அவர் இருக்கிற இடத்தை குளிரூட்டுவதற்காக கூடாரத்துல தண்ணி தெளிச்சு வைக்கிறாங்க. அவருடைய தண்ணீரை குளிரூட்டி வைத்திருக்கிறார்கள். அவருக்காக நல்ல ஒரு உணவை சமைச்சு வச்சிருக்கிறாங்க. இதை வந்த உடனே பார்த்தவர் தன்னுடைய மனைவிமார்களிடத்துல சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் லிஹி வர்ரீஹி வல் ஹுர்ரி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
ஒரு உஷ்ணத்திலையும் கடுமையான வறட்சி நிறைந்த காற்றினிலேயும் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அபூ ஹைசமா, நான் அபூ ஹைசமாவாகிய நான் ஃபில்லின் பாரிதின், நல்ல நிழல் தருகின்ற குளிர்ச்சியான நிழல் தருகிற கூடாரத்திலையும், ஓ மாயின் பாரிதின், நல்ல குளிர்ச்சியான தண்ணீரையும், ஓ துஆமின் முஹய்யின், நல்ல முறையில் தயாரிக்கப்பட்ட உணவையும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணுமா? ரசூலுல்லாஹ் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வறட்சியில தவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொடுமையிலே, கோடை வெயிலின் கொடுமையிலே, சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அங்க வறண்டு காணப்படுகின்ற அந்த இடத்திலே ஒண்ணு இல்லாம பஞ்சத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா அபூ ஹைசமாவனா, நான் போகல, ஆனா இங்க வந்து பார்த்தா எனக்கு வசதி இருக்குது, என் கூடாரம் நல்ல குளிர்ச்சியா இருக்குது. அங்க ரசூலுல்லாஹ் வெப்பத்திலே வெயிலிலே கருகி கொண்டிருக்கிறார்கள். அங்கே வெயிலிலே அவர்கள் உஷ்ணத்திலே கடுமையான சிரமத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இங்க இந்த கூடாரத்துல குளிரா உட்கார்ந்துக்குவா, வசதியா உட்கார்ந்துக்குவா? அங்க ரசூலுல்லாஹ் தண்ணீர் இல்லாம அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தொண்டையெல்லாம் வறண்டு அருந்து விழுந்து விடுமோ என்கின்ற அளவுக்கு அவர்களுடைய சிரமம் அங்கே இருக்கிறது. நான் இங்க நல்ல குளிர்ச்சியான தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கவா? அங்க சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் இங்க நல்ல உணவை உண்டு கொண்டு இருக்கவா? இதை பார்த்துட்டு அவர் கடுமையான வேதனைப்படுறார். ரசூலுல்லாஹ் அப்படி இருக்கிறாங்களா, நம்ம போகாம இருந்துட்டோமே. தன்னுடைய தவறை உணர்கிறார். சிரமம்னு நினைச்சேன், அங்க போறது கஷ்டம்னு நினைச்சேன், போகாம இருந்துட்டேன். ஆனால் இந்த இன்பங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அவருடைய மனசு உறுத்துது, அவருடைய இருப்பு கொள்ளல. ரசூலுல்லாஹ் கஷ்டப்படும் பொழுது நான் மட்டும் இன்பமா இருக்கிறதா? இது எவ்வளவு பெரிய பாவம். அவர் சொல்றார், மாஹாதா பின் நஸப், இது சரி கிடையாது, இது நீதம் கிடையாது, நியாயம் கிடையாது. ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டு இருக்கவும் நான் மட்டும் நல்லா இருக்கிறது நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு திரும்ப வர இங்க வரவே மாட்டேன், நான் கிளம்புறேன், எனக்கு பயண ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி போறாரு, ரசூலுல்லாஹ்வை தேடி போறாரு. தபூக் போருங்கிறது ஒரு நீண்ட தூர பயணம். ரசூலுல்லாஹ் தபூக் போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, அது வறட்சியான ஒரு இடம், அதனால அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணீங்கன்றாங்க. அப்போ அவ்வளவு நீண்ட தூரம் பயணம் செஞ்சு போக வேண்டிய ஒரு நிலை. ரசூலுல்லாஹ் போயிட்டாங்கன்னாலும், ஆனால் இவருடைய இறையச்சத்தை பாருங்க, அவருடைய அந்த சுய பரிசோதனையை பாருங்க. நான் ஒரு பாவம் செஞ்சுட்டனோ, நான் ஒரு தவறு செஞ்சுட்டனோ, இந்த உலக வாழ்வின் இன்பம் என்னை மூழ்கி விட்டதோ, என்னை திசை திருப்பி விட்டதோ, இறை பாதையிலே நான் போரிடுவதை விட்டும் அதனுடைய சிரமத்திற்கு அஞ்சி நான் இங்கே உட்கார்ந்து அமர்ந்து நபிகள் நாயகம் மற்றும் சிரமப்படட்டும் என்று இருந்து விட்டனோ, அந்த அச்சு அவரை தூக்கி அவரை துவளச் செய்து போறார். பயணம் செஞ்சு போய் ரசூலுல்லாஹ்வை கண்டுபிடிக்கணும், அந்த தபூக் போர்ல போய் இணைஞ்சிக்கணும் அப்படின்னு போறார். போய் படையெல்லாம் பார்க்கிறாரு. பார்த்துட்டு இடையில வழியில ஒரு நபரை பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்றாரு, நீங்க யாருன்னு அந்த மனிதர் கேட்கிறாரு. இன்னலி தம்பன், நான் ஒரு குற்றத்தை செஞ்சுட்டேன், அதனால ரெண்டு பேரும் பேசி பழகி நண்பர்களாக ஆகிடுறாங்க. நான் ஒரு குற்றத்தை செஞ்சுட்டேன், நான் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிற வரை என்னை விட்டு போயிடாதீங்க, என் கூடயே கொஞ்சம் வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரையும் கூட்டிட்டு போறார். எப்படியோ போய் படையில சேர்ந்துடுறார். சேர்ந்த உடனே தன்னுடைய இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு போறார். அப்போ படை மற்ற சஹாபாக்கள், ஏற்கனவே அங்க இருந்த சஹாபாக்கள்லாம், ஹாதா ராக்கிப், யாரோ ஒரு பயணி வந்திருக்கிறார், புதுசா உள்ள நுழைய பார்க்கிறார். ஏன்னா போருக்கு வந்திருக்கிறாங்க, எச்சரிக்கையா இருக்கணும்ல, போருக்கு வந்திருக்கும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும். இவருன்னு தெரியல, இவர் அபூ ஹைசமான்னு தெரியல, யாரோ ஒரு ஆள் படைக்குள்ள போகும் பொழுது மற்ற சஹாபாக்கள்லாம் ஹாதா ராக்கிப், யாரோ ஒரு பயணி உள்ள நுழைகிறாரு, யாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து சத்தம் கொடுக்கிறார்கள், குன் அபா ஹைசமா, அது அபூ ஹைசமாவாகத்தான் இருக்கணும், அது அபூ ஹைசமாவாகத்தான் இருக்கணும், பார்த்தா தோற்றத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, கிட்டன வந்துடுறார். ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தான் அப்படின்னு சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் இடத்துல கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, ஏன் திடீர்னு வந்துட்டீங்க, வராம தானே இருந்தீங்க, ஊர்லேயே தானே இருந்தீங்க, நாங்கள் தானே புறப்பட்டு வந்தோம், திடீர்னு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்களே, எதுக்காக அப்படின்னு கேட்ட உடனே அவர் நடந்ததெல்லாம் சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இது மாதிரி எனக்கு நிறைய வசதிகள் இருந்துச்சு, எனக்கு நான் நல்ல இன்பத்தில் தான் இருந்தேன், நான் சிரமப்படாம தான் இருந்தேன், ஆனால் நான் நன்றாக இருக்கின்ற பொழுதுதான் என்னுடைய குற்ற உணர்வு, என்னுடைய இறையச்சம் என்னை தூண்டியது, எனக்கு ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தியது.
என்னுடைய இரையச்சம் எனக்கு ஒரு மன கஷ்டத்தை கொடுத்தது. நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி நல்லா இருக்க முடியும்? நீங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் ஏன் நல்ல நிலையில இருக்கணும்? இந்த இன்பத்தில் மூழ்கித்தான் உங்களோடு வராமல் நான் இருந்து விட்டேனோ என்று எனக்கு தோன்றியதுன்னு அவர் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அவருக்காக நல்ல முறையிலே நன்மையை நாடி பிரார்த்தனை செய்தார்கள் என்ற தகவலை முஸ்னது சாதி என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இதுல பாருங்க, நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, நல்ல நிலையில இருக்கிறார். இவர் போய் அங்க சிரமம் தான் அங்க இருக்குது, தூரமாக இருக்கிறது. தபூக் என்பது ஒரு தூரமான இடத்துக்கு போகணும், சிரமம் தூரமாக இருக்குது. யாரும் இவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகல. ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, நபித்தோழர்கள்லாம் போயிட்டாங்க. ஆனா இவர் இருக்கிற இடத்துல நல்ல வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இரையச்சம் அவரை இருக்க விடலை. நான் மட்டும் இங்க நல்லா இருந்து என்ன பண்ண போறேன்? என்ன இந்த செல்வங்கள் திசை திருப்புதே? ரசூலுல்லாஹ்வோடு கலந்து கொண்ட இந்த சிரமத்தில் பங்கு கொண்டு சுவனத்தை நோக்கி நான் விரைவதை விட்டும் என்னுடைய திசை, என்னுடைய செல்வம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய இன்பம், இந்த உலக வாழ்க்கையின் வசதி வாய்ப்பு என்னை திசை திருப்புகிறதே. அஞ்சு பயந்து அந்த இரையச்சத்தினுடைய வெளிப்பாடு பொருளாதாரத்தின் மூலமாக ஷைத்தான் அவரை திசை திருப்ப நினைக்கிற பொழுது சுதாரித்துக் கொள்றார். நான் இருக்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் இடத்திலே நான் போயிடுறேன் அப்படின்னு போறார். இதுதான் ஒரு மூமின் இடத்தில் இருக்க வேண்டிய பண்பு. நாம எவ்வளவு சம்பாதிக்கலாம், நம்ம சம்பாதிக்கிறது இவ்வளவுதான் சம்பாதிக்கணும், அதுக்கு மேல சம்பாதிக்க கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல. எவ்வளவு நாளும் பொருளாதாரத்தை திரட்டுங்க, ஆனால் இறை நினைப்பு மறந்துடாதீங்க. பொருளாதாரத்தை திரட்டிக்கிட்டு தொழுகையை மறந்துடாதீங்க, பொருளாதாரத்தை திரட்டிட்டு தர்மத்தை மறந்துடாதீங்க, பொருளாதாரத்தை திரட்டிட்டு ஜக்காத்தை மறந்துடாதீங்க. ஜக்காத்து கொடுத்தா பொருளாதாரம் நமக்கு குறைஞ்சிடுமோ? தர்மத்தை கொடுத்தா நமக்கு பொருளாதாரம் இல்லாம போயிடுமோ? இப்படி அல்லாஹுடைய நினைப்பை நீங்க மறந்துடாதீங்க. இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அந்த இறை நினைப்பு மறந்துடக்கூடாது, என்னுடைய பொருளாதாரம் திசை திருப்பிடக்கூடாதுன்னு போருக்கு அங்க போனார். போர்ல சாதாரண விஷயமா? ரத்தம் சிந்தனும், உடல் உறுப்புகள்லாம் நம்ம போறது மாதிரி திரும்ப ஆரோக்கியமா வருவோமா? சொல்ல முடியாது. ஆனா நான் பொருளாதாரத்தால திசை திருப்பப்பட்டுடக்கூடாதுன்னு அவ்வளவு சிரமத்தை ஏத்துக்கிட்டாரு. ஆனா நாம இன்னைக்கு பொருளாதாரத்தினுடைய மோகத்தினால் அதிலே மூழ்குபவர்கள் இன்றைக்கு தொழுகையை மறந்துடுறாங்களே, தர்மத்தை மறந்துடுறாங்களே, ஜக்காத்தை மறந்துடுறாங்களே. அந்த பொருளாதாரம் அவர்களை திசை திருப்பி விடுகிறது. அந்த ஆசை, அந்த மோகம், அந்த அதிகப்படுத்தணுங்கிற அதுல இருக்கக்கூடிய ஈடுபாடு மார்க்கத்திலே நன்மைகளை அதிகப்படுத்தணுங்கிறதுல இல்லையே. நமக்கு என்ன, நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த ஈமானிய அடையாளம் என்ன? யுஹிப்பல்லாஹு வ ரசூலஹு மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயத்தை விட, எல்லா மனிதர்களை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் ஈமானுடைய அடையாளம். ஒரு மூமின்னா எப்படி இருக்கணும்னா, எனக்கு முதலில் அல்லாஹ் தான், முதலில் அல்லாஹுடைய தூதர் தான், அல்லாஹ் ரசூல் தான் எனக்கு முக்கியம், இந்த மார்க்கம் தான் எனக்கு முக்கியம், மறுமை தான் முக்கியம், அதில் நன்மையை அடைவதுதான் முக்கியம். இந்த பொருளாதாரம்லாம் அடுத்ததுதான், இந்த உறவுகள்லாம் அடுத்ததுதான், இங்க இருக்கக்கூடிய வசதிகள்லாம் அடுத்ததுதான். இங்க வாழ்வதற்குத்தான் எனக்கு வசதிகளை தவிர, பொருளாதாரமே தவிர, நான் என்னுடைய மறுமையை இழப்பதற்கு அல்ல. இந்த நிலை வரணும். ஆனா இன்றைக்கு பொருளாதாரத்தை திரட்டுவதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு, அந்த பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்வதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு மார்க்கத்தில் மறுமைக்கான நன்மையை சேர்ப்பதில் இல்லையே, மறுமையில் அதிகமான நன்மை நாம் அடைய வேண்டும் என்பதில் இல்லையே. அப்ப எந்த விஷயத்தில் அதிகமான ஈடுபாடு இருக்கிறது என்பதை நாமே சுய பரிசோதனை செய்யணும். எப்படி இந்த அபூ ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செஞ்சார்ல சுய பரிசோதனை. நான் இங்க இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் மட்டும் இருக்கிறதா? ஆஹா, பொருளாதாரம் நம்மளை ஒரு வழி பண்ண பார்க்குது, நம்மளை திசை திரும்ப பார்க்குது, சோதனையில உள்ளாக்க பார்க்குது, அல்லாஹுடைய நினைப்பை மறக்கடிக்க பார்க்குது. உஷாரா இருந்துக்கணும்னு அல்லாஹுடைய நினைப்பை நோக்கி சென்றார்ல, தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டார்ல. ஹப்பாப் பின் அல்-அரத் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பொருளாதாரம் தன்னை திசை திருப்பி விடுமோ, என்னுடைய தோழர்கள் அடைந்து கொண்ட நன்மை என்னால் அடைந்து கொள்ள முடியாமல் போய்விடுமோ, இந்த மரண தருவாயிலே நான் வைத்திருக்கிற இந்த 80,000 திர்ஹம் இறை நினைவை விட்டு என்னை மறக்கடித்து விடுமோ என்று பயந்தார்ல. அந்த சுய பரிசோதனை இன்றைக்கு நாம பண்ணி பார்க்கணும். நம்ம எதுக்கு அதிகமாக பாடுபடுறோம்? மறுமை நன்மையை அடைந்து கொள்வதற்கு அதிகமாக பாடுபடுகிறோமா, அல்லது உலக விஷயத்திலே பொருளாதார விஷயத்தில் அதிகமாக பாடுபடுகிறோமா? எந்த உழைப்பு, எந்த பாடுபடுதல் அதிகமாக இருக்குது? அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்.
மறுமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, உலகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதை அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு பாடத்தை இந்த செய்திகள் நமக்கு தெரிகிறது. இந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள அந்த ஆசையை நம்ம வளர விட்டோம்னா இன்னும் அதிகப்படுத்தணும். ஏன்னா அந்த ஆசை மனிதனுக்கு இருக்கும். அல்ஹாக்கு முத்த காசுர் ஹத்தா ஜுர்த்து முல்மகாபிர், கபறுகளை மண்ணறைகளை அடைகின்ற வரை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் உலக வசதிகளை, வாய்ப்புகளை, பொருளாதாரத்தை இன்னும் அதிகப்படுத்தணுங்கிற ஆசை உங்களை திசை திருப்பி விட்டது அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அதிகப்படுத்தணுங்கிற ஆசை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கும். அதை எப்படி கட்டுப்படுத்தி இந்த மறுமைக்காக நாம வாழுகிறோம் என்பதில் தான் ஒரு மூமினுடைய ஈமானின் பலம் இருக்கிறது. அந்த ஆசை நாம அதிகமாக அதை படர விட்டுட்டோம்னா, அதை கட்டுப்படுத்த தவறிட்டோம்னா, மறுமை நினைவை, இறை நினைவை அதிகப்படுத்தாம இருந்துட்டோம்னா, அந்த நிலை ஷைத்தான் புகுவதற்கு நம்முடைய உள்ளத்தில் ஒரு வாசலை திறந்து வைக்கிறோம். ஷைத்தான் அப்பதான் புகுவான். ஆசை அதிகமா வந்துடுச்சுன்னா அப்பதான் ஷைத்தான் வருவான். ஷைத்தான் என்ன செய்வான், நாம செய்யறது எதுவுமே தப்பு இல்லைன்னு நமக்கு காட்டுவான். நீ என்ன ரொம்ப தப்பா செய்யற, விளையாட்டுக்கு தானே போய் சொல்ற, ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படின்னு சொல்லுவான். நீ என்ன ஏமாத்தணும்னா ஏமாத்துற, அவன் உன்னை சும்மா விட்டானா, அவன் உன்னை நல்லாவா நடந்துக்கிட்டான், அவனுக்கெல்லாம் செஞ்சா ஒன்றும் தப்பு இல்லை இப்படி சொல்லுவான். எதுவெல்லாம் பாவமோ அதையெல்லாம் நன்மை மாதிரி காட்டுவான். எப்போ நமக்கு ஆசை அதிகமாகிற பொழுது அந்த நேரத்தில் நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு படிப்பனையா இருக்குது. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. இந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு 2 நண்பர்களும், மொத்தம் 3 சஹாபாக்கள் வராங்க. சஹாபாக்களை எல்லாம் பார்க்கிறாங்க. எந்த நிலையில வராங்கன்னா, கடுமையான பசி, பட்டினி, சாப்பிட்டு நாட்களாகிவிட்டது. அந்த நேரத்தில், அந்த நிலையில பசியோடு பட்டினியோடு சஹாபாக்களை சந்திக்கிறாங்க, மற்ற சஹாபாக்களை எல்லாம். அப்ப மற்ற சஹாபாக்கள் அவங்களுக்கே என்னது பசி பட்டினி, அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பெரிய வசதிகள் எல்லாம் இல்லை. அதனால அவங்கள்ட்ட இருந்து உணவை பெறுகின்ற வழி கிடைக்கல. சரி, ரசூலுல்லாஹ் போய் பார்க்குறாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய 2 நண்பர்களும் ரசூலுல்லாஹ் போய் பார்க்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துட்டு பசியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, இந்த ஒரு 3 ஆடு நிற்கிது, இந்த 3 ஆட்டில் இருந்து பாலை கறங்க, எனக்கும் கொடுங்க, நானும் பசியோடு தான் இருக்கிறேன், எனக்கும் கொடுங்க, நீங்களும் குடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே இருக்கிறாங்க. அந்த ஆட்டிலிருந்து பாலை கறக்குறாங்க, பால் வருகிறது. அதில் இவங்க 3 பேரும், இவர் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய 2 நண்பர்கள் 3 பேரும் பாலை குடிச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்குன்னு ஒரு கோப்பையில் பாலை எடுத்து வைக்கிறாங்க. இவங்க 3 பேரும் பாலை குடித்து விட்டு உறங்கியவுடன் கொஞ்சம் நேரம் கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்க ரசூலுல்லாஹ்வுக்காக எடுத்து வைத்திருந்த அந்த பாலை அருந்து விட்டு போறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஓடுது. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, பாலை கறக்குறாங்க, 3 பேரும் குடிச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்குன்னு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுறாங்க. இவர் படுத்து கிடக்கிறார். அப்பதான் ஷைத்தான் வரான். அவரே சொல்லுகிறார், அத்தானி ஷைத்தான், ஷைத்தான் என்னிடத்துல வந்தான். அதாவது உள்ளத்துல அந்த ஆசை போடுறான்னு அர்த்தம். என்கிட்ட சொன்னா, முஹம்மதுன் யஅத்தில் அன்சார ஃபயுத்ஹிஃபுனஹு வயுஸீபு மா இந்தஹும். முஹம்மது நபி அவங்க அன்சாரிகள்கிட்ட போவாங்க, அன்சாரிகள் அவங்களுக்கு அன்பளிப்பு நிறைய கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது அவங்களுடைய பசியை ஆத்திக்கிறதுக்கு கிடைச்சிடும், உனக்கு என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ்வுக்கு நீ கொடுக்குற இந்த சொட்டு பால் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையா? இதில் இந்த சொட்டு பாலில் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நீ தான் பசியோடு இருக்கிற, பட்டினியோடு இருக்கிற. ரசூலுல்லாஹ்வுக்கு அன்சாரிகள் யாராவது எதுனாலும் கொடுத்துருவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த பால் தான் தேவைன்னு இல்லை. நீ எடுத்து வைக்கிற இந்த ஒரு பாலுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் வராங்களா? அதுல எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த தேவையில்லை, அவங்களுக்கு எப்படியாவது கிடைச்சிடும், நீ தான் பசியோடு இருக்கிற. இப்படி ஷைத்தான் உள்ளத்துல அந்த ஆசை போடுறான். உடனே என்ன பண்ணிடுறாரு, பாலை குடிச்சிடுறாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து வச்ச பாலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக அவர்களுக்கு எடுத்து வைத்த அந்த பாலை குடிச்சிடுறார். ஆனா குடிச்சிட்டு பேசாம இருக்க முடியல அவரால. அவர் சொல்றார், என்னுடைய 2 தோழர்கள் அவங்களுக்கு ஒதுக்கிய பாலை மட்டும் குடிச்சாங்க, அதனால அவங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன், ரசூலுல்லாஹ்வுக்கு ஹக்கு இருக்குல்ல, அந்த ஹக்கையும் அவங்களுடைய அனுமதியே இல்லாம நான் குடிச்சிட்டேன். அதனால என்னால அந்த தப்பை செஞ்சதுனால என்னால தூங்கவே முடியல.
தூங்க முடியாம இருக்கும் பொழுது ஷைத்தான் மனசுல திரும்ப என்ன எண்ணத்தை தெரியுமா போட்டான்? என்னை குடிக்க வச்சதும் இல்லாம என்ன பழிக்க ஆரம்பிச்சான். மா சனஅத்த அஷரிப்த ஷராப முஹம்மத், என்ன காரியத்தை செஞ்சிட்ட? முகமது நபிக்காக எடுத்து வச்ச பாலையே நீ குடிச்சிட்டியா? இப்ப அவங்க வர போறாங்க பாரு. ஃபலா யஜீதுஹு, வந்து அந்த பால் பாத்திரத்தை திறந்து பார்க்க போறாங்க. பால் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஃபயதுஉ அலைக்க, உனக்கு எதிராக துவா செய்ய போறாங்க. ஃபதுஹ்லிகு, அப்போ உனக்கு வந்து நீ அழிஞ்சு நாசமாகத்தான் போற. ஃபயதذهب துன்யாக்க வாஹிரத்துக்க, உன் உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நாசமாக தான் போகுது. செய்ய ஆசையை தூண்டிட்டான். இவர் ஏதோ ஒரு வேகத்துல செஞ்சுட்டாரு. செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பழிக்கிறான்? என்ன காரியத்தை செஞ்சுட்ட? ஒரு விவரம் வேணா, முகமது நபிக்காக எடுத்து வச்ச பாலையே குடிச்சிட்டியா? அவங்க வந்து பார்த்து இல்லைன்னா என்ன ஆகிறது? அவங்க துவா செஞ்சுட்டாங்கன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? இப்படி மனசுல தூண்ட ஆரம்பிச்சுட்டான். தொடையையும் கிள்றது தொட்டிலையும் ஆட்டுறதும்பாங்களே, அந்த நிலை தான். ஷைத்தான் அப்படிதான் போடுவான். நமக்கு வந்து தீமைகள் அழகாக காட்டுவான், நல்லது மாதிரி காட்டுவான். நீ ஒரு ஆளை பற்றி பேசுகிறோம் அல்லது பொய் பேசுகிறோம் அல்லது ஏதாவது ஒரு நிலைன்னா, என்ன விளையாட்டுக்கு தானே பேசுற, விளையாட்டுக்கு தானே அவர்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுற, விளையாட்டுக்கு தானே கேலி பேசுற, விளையாட்டுக்கு தானே போய் பேசுற, என்ன உண்மையிலேயே நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, விளையாட்டுக்கு தானே, விளையாட்டுல ஒன்றும் பாவம் இல்லை இப்படின்னு அலங்கரிச்சு காட்டுவான். ஒரு மார்க்கத்துக்கு முரணான சபை, ஒரு வரதட்சணை திருமணம், ஒரு பாத்தியா ஓதுற நிலை, அந்த நேரத்தில் வந்து சைத்தான் நம்ம மனசுல போடுவான். நீ என்ன போகணும்னா போற, எப்படி போடுவான்? ஹதீஸ் ஆதாரத்தோடு போடுவான். நீ என்ன போகணும்னா போற, நீ வெறுக்கத்தான் செய்யற, ஆனா அல்லாஹ் உறவை பேணணும்னு சொல்லியிருக்கிறான்ல, அதனால என்ன பண்ணு, அதில் போய் கலந்துக்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி போடுவான். இப்படி ஷைத்தான் போடுவான், அலங்கரித்து காட்டுவான். இந்த உலகத்தில் அல்லாஹ் போட்ட தடைகளை பாவங்களை அழகாக காட்டுவான், நல்லது மாதிரி காட்டுவான். சில நேரங்களில் மார்க்க தொடர்புள்ளதை போல காட்டுவான். அப்ப நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு இறையச்சவாதி, மறுமை நம்பிக்கை கொண்டவன் பாவத்தை சரியாக அறிந்து கொண்டு இது ஷைத்தான் போடுகிற அலங்காரம் என்பதை அறிந்து கொள்ளணும். இது தெரிஞ்ச உடனே அவருக்கு இருப்பு கொள்ளல. ஆஹா, தப்பு செஞ்சிட்டோமே, ரசூல்லா நமக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சுட்டா என்ன ஆகிறது, நாம அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமும் வரல, இழுத்து போத்திக்கிறார். இழுத்து போத்திக்கிட்ட உடனே ரசூல்லா வராங்க, அப்படியே போர்வையை போத்திக்கிட்டே பார்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராங்க, பாத்திரத்தை திறந்து பார்க்கறாங்க, பால் இல்லை. இவருடைய மனசுல பட்ட மாதிரியே ரசூல்லா கையை ஏந்துறாங்க. கையை ஏந்துற உடனே முடிவு பண்ணிட்டார், ஆஹா முடிஞ்சு, நம்ம அவ்வளவுதான், ரசூல்லா நமக்கு எதிராக துவா செஞ்சிட்டாங்க அப்படின்னு முடிவே பண்ணிட்டு ரொம்ப பயத்தில் அப்படியே ஆள் நடுங்கி போயிடுறார். அப்பதான் ரசூல்லா என்ன பிரார்த்தனை செய்யறாங்கன்னு காதலை கேட்குது. என்ன பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, அல்லாஹும்ம இறைவா, அத்திஇம் மன் அத்அமனி வ அஸ்கி மன் அஸ்கானி, எனக்கு உணவளித்தவருக்கு நீயும் உணவளிப்பாயாக, எனக்கு பருக கொடுத்தவருக்கு நீயும் பருக கொடுப்பாயாக அப்படின்னு ரசூல்லா துவா செய்யறாங்க. இந்த துவாவை கேட்ட உடனே தான் அவருக்கு ஒரு நிம்மதி வருது. வேகமா என்ன பண்றாருன்னா, போர்வை எடுத்து உதறிட்டு வேகமா போறாரு. போயிட்டு திரும்ப பால் இதான் பார்த்து பால் கறக்கிறாரு. நிறைய பால் வருது. வந்த உடனே ரசூல்லாட்ட வந்து கொடுக்குறாரு. அல்லாஹ் இது தடவை குடிங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க ரசூல்லா. இல்லை நீங்கள் குடிங்க, நான் சொல்கிறேன். குடிக்கிறாங்க ரசூல்லா. இந்த போதும், இல்லை திரும்ப குடிங்க. திரும்ப ரசூல்லா குடிக்கிறாங்க. இனிமே என்னால் குடிக்க முடியாது, போதும் அப்படிங்கிறாங்க. உடனே கடுமையான சிரிப்பு இருக்கு. ஏன் சிரிக்கிறாரு? ரசூல்லா என்ன கேட்டாங்க பிரார்த்தனை? எனக்கு பருக கொடுத்தவருக்கு நீயும் இறைவா பருக கொடுப்பாயாக அப்படின்னு ரசூல்லா பரக்கத்து வேண்டி பிரார்த்தனை கேட்டாங்கல்ல. கடுமையா சந்தோஷம், ஒரே சிரிப்பு. எந்த அளவுக்கு சிரிக்கிறாருன்னா, பூமியில் அப்படியே உருண்டு பிளர்றாரு. ரசூல்லா இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதோ இவர் ஒரு சேட்டை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு ரசூல்லா கேட்குறாங்க, இஹ்தா சௌ ஆத்திக்க யா மிக்தாத், மிக்தாதே ஏதோ ஒரு சேட்டை பண்ணியிருக்கிறீங்க, என்ன சேட்டை பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இப்போ இப்படிலாம் நடந்துச்சு அல்லாஹ்வுடைய சொன்ன உடனே ரசூல்லா சொல்றாங்க, அப்படின்னா இது அல்லாஹ்வுடைய அருள். ஏற்கனவே பால் கறந்த பிறகும் ஆட்டில் பால் வருதுன்னா இது அல்லாஹ் கொடுத்த அருள். நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்க தோழர்கள் 2 பேர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த பாலை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பால் கிடைக்கலங்கிறதுக்காக இவருக்கு எதிராக துவா செய்ய போறதெல்லாம் இல்லை. ஆனா அவருடைய பயம், இறையச்சம் எப்படி அவருக்கு ஒரு சுய பரிசோதனை கொடுத்துச்சு. நாம ஒரு தப்பு செஞ்சுட்டோம். என்ன தப்பு? ஒருவருடைய ஹக்கை அனுமதி இல்லாம எடுத்துட்டோம். அதான அவர் செஞ்ச தப்பு.
ரசூல்லா அதை பெருசா எடுக்க போறது இல்லை. ரசூல்லா அவருக்கு எதிராக அதுக்காக துவா செஞ்சு அவர் அழிக்க நாசமாக்க போறது இல்லை. ஆனால் ஒருவருடைய ஹக்கை அவருடைய அனுமதி இல்லாம நான் எடுத்துட்டேன், அது தப்பு தானே? அது தப்பு. அந்த தப்பை ஷைத்தான் எனக்கு அழகாக காட்டினா. எப்படி அழகாக காட்டினா? அவங்கெல்லாம் இந்த ஒரு முடக்கு பாலுக்காகவா அங்க இருந்து வந்துகிட்டு இருக்க போறாங்க, அவங்களுக்கு நிறைய கிடைக்கும்பா, நிறைய அன்சாரி தோழர்கள் இருக்கிறாங்க, அவங்க கொடுத்துப்பாங்க, உனக்கு தான் யாரும் இல்லை, நீ குடி, இதெல்லாம் தப்பு இல்லை. இப்படி ஷைத்தான் அழகாக காட்டினா. நான் செஞ்சிட்டேன், ஆனா செஞ்சுட்டு என்னால இருக்க முடியல. இந்த இரையச்சம், இந்த சுய பரிசோதனை நம்மள்கிட்ட வரணும். ஒரு ஆசை அதிகமாகிற பொழுது இவருக்கு எப்போ இந்த ஷைத்தான் எப்போ உள்ள போகிறான் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாலை எடுத்து குடிக்கணும்னு நினைக்கும் பொழுதுதான் ஷைத்தான் உள்ள வரான். தனக்கு கிடைத்த அந்த பாலோடு போதுமாக்கி கொள்ளாமல் இன்னும் வேணும், இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் வேணும், இப்படி நினைக்கும் பொழுதுதான் ஷைத்தான் அங்க வரான், உள்ள வரான். ஷைத்தான் உள்ள வந்து அவர் எதையெல்லாம் பாவம்னு நினைக்கிறாரோ, தப்புன்னு நினைக்கிறாரோ, அதையெல்லாம் அழகா காட்டுறான். இன்னைக்கு நமக்கு அதான் பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்கல்ல, அல் கனி, உண்மையில் பணக்காரன் என்பவன் தன்னிடத்தில் இருப்பதை வைத்து போதுமாக்கி கொள்பவன் தான் பணக்காரன். அதிகமா செல்வம் வச்சிருக்கிறவன், அதிகமா திரட்டுறவன், ஆசையில் அதிகமாக இன்னும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் நினைக்கிறான், அவன் பணக்காரன் இல்லை. போதுமென்ற மனதோடு இருப்பன் தான் பணக்காரன். அந்த போதுமென்ற மனம்தான் நமக்கு பரக்கத்தை தரும், அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரும். இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு நினைச்சோம்னா அங்கதான் ஷைத்தான் வருவான். என்னெல்லாம் பாவம் இருக்குதோ எல்லாத்தையும் அழகா காட்டுவான். இது பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்லை, உலகத்துல என்னெல்லாம் ஹராம் இருக்கோ, பாவம் இருக்குதோ, அதையெல்லாம் ஷைத்தான் அழகாகத்தான் காட்டுவான். நன்மை மாதிரி தான் காட்டுவான். சிந்திச்சு யோசிச்சு பாருங்க. நம்மள்கிட்ட இருக்கிற குறை நமக்கு எப்போ அது குறைன்னு தெரியும்னா, நம்முடைய உள்ளத்துல அதிகமாக மறுமை நம்பிக்கையும் இரையச்சமும் இருக்கும்போது தான். அது இல்லைன்னு வைங்களேன், ஷைத்தான் அழகாக காட்டினது மட்டும்தான் நிற்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட பெருமைங்கிற குணம் இருக்குது, பெருமை அடிக்கிறவரா இருக்கிறார். மற்றவங்கெல்லாம் வெளிப்படையா பார்க்குறாங்க, இவர் என்ன செஞ்ச உதவியெல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டு ஒரே பெருமையா, ஆளே சரியில்லையே அப்படின்னு இருக்கிறார். ஆனால் அவர் அந்த பெருமை அடிக்கிறார்ல, அவர் அது வந்து ஆமாம் நான் பெருமை அடிக்கிறேன் இப்படி யாராவது சொல்லுவாரா? அவருக்கு என்ன நியாயம்? நம்ம பெருமையெல்லாம் அடிக்கலையே, நம்ம ஏதாவது ஒரு நியாயத்தை என்ன பண்ணுவான், ஷைத்தான் போடுவான். நம்ம என்ன பெருமையை அடிக்கிறோம், நம்ம வெளிப்படையாக செய்கிறோம், இதெல்லாம் பெருமையில் சேருமா அப்படின்னு ஷைத்தான் அவருடைய உள்ளத்தில் அதை நல்லது மாதிரி போடுவான். அப்போ அந்த குற்றத்தை உணர்கிற வரை நம்மளால் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளவே முடியாது. எப்போ மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளணும்னா, இந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்தார்ல, ஆஹா தப்பு செஞ்சிட்டோம், ஷைத்தான் நமக்கு அலங்காக காட்டிட்டு நம்மளை தப்புல தள்ளிட்டான், இதை உணர்ந்தார்ல, இதை உணர்கிற பொழுதுதான் நம்மளால தப்பிலிருந்து மீள முடியும். அந்த உணர்ச்சி எப்படி கொண்டு வருவது? அந்த தப்பு என்று உணர்வது, நம்மிடத்தில் இருக்கின்ற குறையை உணர்வது, இரையச்சம் நம்மிடத்தில் அதிகப்படியாக இருந்து, மறுமை பயம் நம்மிடத்தில் அதிகப்படியாக இருந்து, நரகை பற்றிய எச்சரிக்கை நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு அந்த குறையை பிரித்தறிந்து, ஷைத்தான் என்னத்தான் அலங்கார வார்த்தை சொன்னாலும் அதில் விழுந்து விடாமல் தப்பிக்கின்ற மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்கும். அந்த நிலையை, அதற்கான ஒரு படிப்பினையாக இந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு இருக்கிறது. அதே மாதிரி இந்த மனசை அலைய விடக்கூடாது. மனசு ஆசையை எதுவெல்லாம் தூண்டுமோ அந்த வாய்ப்பையே ஏற்படுத்தக்கூடாது. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இஸ்லாத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. ரசூலுல்லாஹ் அவங்களோடு வாழ்ந்து வருகிறார். அவர் ஒரு கிராமவாசி, கிராமத்திலிருந்து வரார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு போர் வருது. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த போரில் நான் பங்கெடுக்கணும் அப்படின்னு அனுமதி கேட்கிறார். இல்லை நீங்கள் வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இப்போ தானே புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீங்க, அதுக்குள்ளே எதுக்கு, நீங்கள் இருங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவருக்கு அனுமதிக்கலை. ஆனால் அவர் விடலை. அல்லாஹ்வுடைய தூதரே நான் வரேன் அப்படின்ற உடனே சரின்ட்டு அவருடைய இதனால வாகன பாதுகாவலர் அறிஞர். ஏன்னா போரில் அது ரொம்ப முக்கியம். வாகன பாதுகாவலர் என்பது போரில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. ஏன்னா எதிரிகளோடு இவர்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கும் பொழுது எதிரிகள் வாகனத்தை தாக்கிட்டாங்கன்னா போரினுடைய படையை ரொம்ப பலவீனம் அடைஞ்சிடும். ஏன்னா அடுத்தடுத்து முன்னேற முடியாது. வாகனம் இல்லைன்னா எப்படி முன்னேறுவாங்க? முன்னேற முடியாது. அதனால வாகன பாதுகாவலராக நீங்கள் இருந்துங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. போர் முடியுது, வெற்றி கிடைக்கிது, நிறைய கனிமத்து கிடைக்கிது. ரசூலுல்லாஹ் கனிமத்து கிடைச்ச உடனே போரில் கலந்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் கனிமத்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு அவங்களுடைய தகுதிக்கேற்ப.
இவர் வாகன பாதுகாவலர் என்கின்ற அடிப்படையில் இவருக்கான கனிமத்தை எடுத்து சஹாபாக்கள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏன்னா இவர் கிராமவாசியில் வெளியூரில் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்களும் போய் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் கேட்குறாரு, மாஹாதா, இது என்ன? அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரசூல்லா உங்களுக்காக வைத்து கொடுத்த பங்கீடு, இது உங்களுக்கு சேர வேண்டிய ஹக்கு, இது யாரோடதும் இல்லை, உங்களுடைய உரிமை. நீங்கள் போரில் கலந்துக்கிட்டீங்கல்ல, அதை வாகன பாதுகாவலராக இருந்தீங்கல்ல, அதுக்கான ஹக்கு, அதுக்கான உரிமை வச்சிங்க. அப்போ அவர் வந்து சரி அப்படி கொடுங்க வாங்குறார். நேராக ரசூல்லாட்ட வர்றார். ரசூல்லாட்ட வந்து சொல்றார், மா ஹாதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே இது என்ன? கேட்டோடனே ரசூலுல்லாஹ் அதே சொல்றாங்க, இது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பங்கீடு, இது யாரோட இதெல்லாம் இல்லை, உங்களுக்கான ஹக்கு, உங்களுடைய உரிமை, உங்களுக்கு சேர வேண்டிய தொகை, உங்களுக்கு சேர வேண்டிய செல்வம். அப்போ அவர் சொல்றாரு, மா அலா ஹாதா இத்தபஅதுக யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே இதற்காக நான் உங்களை பின்பற்றவில்லை. நீங்க எனக்கு பொருளாதாரத்தை தரணும், அதன் மூலமாக என் வாழ்வை நான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், இதற்காக நான் உங்களை பின்பற்றவில்லை, இந்த இஸ்லாத்துக்கு வரவில்லை, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வலாக்கின் நித்தபஅதுக அலா அன் உர்மா இலா ஹாஹுனா, இதோ என்னுடைய தொண்டை குழியை பாருங்கள், இந்த தொண்டை குழியிலே எதிரிகளுடைய அம்புகளிலிருந்து ஒரு அம்பு வந்து பாய வேண்டும், அந்த இடத்தில் நான் மரணிக்க வேண்டும், நான் அந்த நன்மையின் மூலமாக ஷஹீத் என்ற அந்தஸ்தோடு இறைவனை சந்தித்து சுவனம் நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களை பின்பற்றினேன். பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன் சதக யஸ்துகுஹு, இவர் உண்மையிலேயே உளப்பூர்வமாக இப்படி பேசியிருந்தால், இந்த ஆசை, மறுமை ஆசை, சுவன ஆசை, உலக பற்றற்ற நிலை இவரிடத்தில் இருப்பதாக இவர் உண்மையிலேயே உளப்பூர்வமாக இப்படி தெரிவித்திருந்தால், நாவளவிலே சொல்லாமல் இருந்தால், ஃபயஸ்துகுஹு, அல்லாஹ்வும் இது போன்று இவருக்கு ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இவரை அல்லாஹ் உண்மைப்படுத்துவான். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு போர் வருது. போர்ல வெற்றி, போர்ல கொல்லப்பட்டவர்களுடைய உடல் எல்லாம் எடுத்து வரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உடல் கடந்து செல்கிறது. அந்த உடலினுடைய தொண்டை குழியிலே ஒரு அம்பு பாய்ச்சப்பட்டு இருக்கிறது. அந்த உடலை, அந்த பிரேதத்தை, அந்த ஜனாசாவை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அன்று வந்தாரே, அந்த கிராமத்திலிருந்து வந்து மார்க்கத்தை ஏற்று தனக்கான ஆசை என்ன, இந்த உலக வாழ்க்கைக்காக நான் வாழவில்லை, இந்த உலக இன்பத்திற்காக நான் வாழவில்லை, இந்த உலக செல்வத்திற்காக வாழவில்லை, மறுமைக்காக, சுவனத்திற்காகத்தான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று தெரிவித்தாரே, இப்படியான மரணம் வர வேண்டும் என்று விரும்பினாரே, அந்த மனிதர் தானே இவர்? ஆமாம் அல்லாஹுடைய தூதரே, அவர்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு கஷ்டம். அவர் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவருடைய உடம்பை பார்த்து கவலை கொண்டவர்களாக, கஷ்டத்தை கண்ணீர் சிந்தியவர்களாக, அல்லாஹும்ம ஹாதா அப்துக், இறைவா இதோ உன்னுடைய அடியானை பார், ஹரஜ முஹாஜிரன் ஃபீ சபீலிக், உன்னுடைய பாதையிலே எதுவும் வேண்டாம் என்று துறந்தவராக புறப்பட்ட உன்னுடைய அடியானை பார், ஃபகுத்தில ஷஹீதன், ஷஹீதாக இன்று கொல்லப்பட்டு கிடக்கிறார், அன அலைஹி ஷஹீத், நான் இவருக்கு சாட்சியாளனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்றாங்க. எப்படியான ஒரு மனநிலைன்னு பாருங்க. பொருளாதாரம் இவர் தேடி போகல, இவரை தேடி வருது. தேடி வந்தாலும் இந்த பொருளாதாரத்தின் மீதான என்னுடைய ஆசையை நான் அதிகப்படுத்த விரும்பல. ஏன்னா பொருளாதாரம் ஒரு தடவை வந்துட்டா என் மனசு இருக்குமா இருக்காதா, அமைதியாக இருக்குமா அமைதியாக இருக்காதா, நான் இந்த இப்போது இருக்கின்ற இரையச்சம் எனக்கு இருக்குமா இருக்காதா, அல்லது எனக்கு வரக்கூடிய இந்த பொருளாதாரம் என்னை திசை திருப்பி விடுமா என்று எனக்கு தெரியாது. அதனால இது எனக்கு வேணாம். எனக்கு வேண்டியதெல்லாம் நான் மறுமையிலே சுவனம் போக வேண்டும். அதற்கு என்ன வழி? ஷஹீதாக ஆக வேண்டும். அந்த ஷஹீதுக்கான ஒரு வாய்ப்பை தர வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்களேன். இவர் உண்மையிலே எப்படி சொல்லியிருந்தா அல்லாஹ் உண்மைப்படுத்துவான்னாங்க. ஏன், நம்ம எதுனாலும் சொல்லலாம். வாய்ப்பு வருகிற வர, ஒரு போர்க்களம் வந்து அதில் கலந்துக்கிட்டு கொல்லப்படுற வாய்ப்பு வர வர என்னன்னாலும் யாருனாலும் சொல்லலாம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மையிலே உளப்பூர்வமாக இப்படி இவர் விரும்பினார்னா அல்லாஹ் அப்படி ஏற்படுத்துவாங்கிறான். நாமும் இது போன்று சில பேச்சுக்களை பேசுவோம்.
இன்னும் இப்பதான் இன்னும் ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்னு பள்ளிவாசலுடைய பணியில நான் ஈடுபட ஆரம்பிச்சிடுவேன், மார்க்க பணியில ஈடுபட ஆரம்பிச்சிடுவேன். இனிமே இந்த ஒரு 2 வருஷம் பொறுத்துங்க எல்லாம் சொல்லுவோம். சொல்லி 20 வருஷம் கூட ஆயிடும். ஆனா நம்முடைய செயல்ல வராது. ஏன்? வாயால் எதுனாலும் சொல்லிடலாம், வாழ்க்கையில வரணும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் உண்மையில் உளப்பூர்வமாக இருந்தால் அல்லாஹ் அப்படியான நிலைமை ஏற்படுத்துவான்னு சொன்னாங்க. அவர் உளப்பூர்வமாக சொல்லியிருந்ததினால் அது போன்ற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி அவர் விரும்பியதை போலவே மரணத்தை கொடுத்தான். அப்ப இவருடைய வாழ்க்கையை பாருங்க. இவரை தேடி வரக்கூடிய பொருளாதாரம் கூட அந்த ஆசையை நான் தொடர விட்டேன்னா என்ன அது திசை திருப்பிடுமோங்கிற அச்சம் அவருடைய உள்ளத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா நமக்கு எப்படி? நமக்கு ஆசை இல்லாம எப்படி இருக்கும்னா, கொஞ்சமா இருந்துச்சுன்னா ஒரு மதிப்பே இல்லைன்னு நாமளே உணர்ந்துட்டோம்னா அது மேல ஆசை வராது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போறோம். கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குறோம். பேலன்ஸ் அவர் ஒரு ரூபா கொடுக்கணும் நமக்கு. அவர்கிட்ட இல்லை, சில்லறை இல்லை, சில்லறை இல்லைன்னு தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவோம்? 1 ரூபா தானே, பிரச்சனை இல்லை, வச்சுங்க அப்படின்றோம். அது சொல்லிட்டு ஏதோ இவர் ஒரு 1 கோடி ரூபா அவருக்கு விட்டு கொடுத்த மாதிரி அப்படியே ஒரு பெருமிதத்தோடு அப்படியே சுற்றி அப்படியே இருப்பார். கொடுத்தது 1 ரூபா, ஏன் கொடுத்தாருன்னா அது மதிப்பு இல்லைன்னு இவருக்கே தெரியும். இதே ஒரு பஸ்ஸில் போறீங்க. பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும் பொழுது டிக்கெட் வாங்கிடுறீங்க. ஒரு 50 ரூபா கொடுக்குறீங்க. 23 ரூபா டிக்கெட்டு, பாக்கி 27 ரூபா அவர் தரணும். சில்லறை இல்லை, போயிட்டு தரேன் அப்படின்றார். என்ன பண்ணுவாரு? இந்த 1 ரூபா விட்டு கொடுத்தார, பெருமிதமா இருந்தார, அது மாதிரி விட்டு கொடுத்துட்டு வந்துருவார. அப்படியே கண்டக்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் ஆகும் போது அவர் முகத்தையே பார்க்கிறாரு. ஏன்னா ரிஜிஸ்டர் பண்றாராம். அவர் தரதான் போறாரு. ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் பொழுது, தனக்கு வரக்கூடிய அந்த பேலன்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும் பொழுது இருப்பு கொள்ளல, முகத்தை பார்த்துக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ண தோணுதுல. இப்படி நம்ம நிலைமை இருக்குது. அந்த பொருளாதாரத்தினுடைய ஆசை தான் கொஞ்சம் நேரம் ஆனா கூட, கொஞ்சம் லேட் ஆனா கூட நம்மளால மனசு பொறுக்க முடியலையே. அப்ப அந்த ஆசை இன்னும் அதிகரிக்கும் பொழுது, அதிகப்படியாக நம்முடைய உள்ளத்தில் ஆசை வருகிற பொழுது, நமக்கு போதுமான பொருளாதாரம் வந்தால் கூட இன்னும் தரட்டணுங்கிற எண்ணம். அதே போல இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், அடுத்தவரை பார்த்து ஒரு 4 நபர்களை பார்த்து, என் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி இருக்கிறார், அடுத்த வீட்டுக்காரர் அப்படி இருக்கிறார், அதையெல்லாம் பார்த்து அது மாதிரி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் மேம்படுகிற பொழுது இந்த உலகத்தில் சொல்லுவதற்கான தயக்கம் நம்முடைய உள்ளத்துல வராது, ஏமாற்றுவதற்கான தயக்கம் நம்முடைய உள்ளத்துல வராது. ஏன்? ஆசை அதிகமானவுடன் ஷைத்தான் அதையெல்லாம் நல்லது மாதிரி காட்ட ஆரம்பிச்சிருவான். அப்ப அதுக்கெல்லாம் என்ன வழி? ஆசையை, பொருளாதாரத்தின் மீதான ஆசை, மோகம் குறைய வேண்டும் என்றால் மறுமை தொடர்பான அச்சமும் மறுமை தொடர்பான எண்ணமும் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டும். அதுக்காக இது மாதிரி போர்க்களத்தில் போய் கொல்லப்படணும், எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடணும் இல்லை. அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் ஈடுபடுவோம். ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது, இதானே நமக்கான சட்டம். ஜும்மா நேரம் விட்டால் வியாபாரம் தடை. ஆனால் சில பேரை பார்க்குறோம், ஜும்மா நேரம் வந்துடும், பாங்க சொல்லிடுவாங்க, ஆனால் அந்த வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்குமே. வியாபாரத்தில் இவர் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பார். இந்த போயிடலாம், அடுத்து போயிடலாம், இந்த ஒரு ஆர்டர் வந்துருச்சு, அதை முடிச்சுட்டு போயிடலாம், தொழுகையில் போய் ஜாயின் பண்ணிடலாம். இப்படி எத்தனை பேர் பார்க்குறோம்? ஏன்? அல்லாஹ்வுடைய தடையை மீறுவதற்கான அந்த நிலை ஏன் அங்கே வருது? பொருளாதாரத்தின் மீதான ஆசை, உலகத்தின் மீதான ஆசை. அதை குறைக்கின்ற இடத்தில்தான் ஷைத்தான் தோல்வியுறுகிறான். அந்த ஆசையை வளர விடுகிற இடத்தில்தான் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் புகுந்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கின்றான். அதனால் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். நம் ஈடுபாடு மறுமைக்காக அதிகம் இருக்கிறதா, உலகத்திற்காக அதிகம் இருக்கிறதா? மறுமைக்காக இருக்கிற பொழுது ஷைத்தான் அங்கே தோல்வியுற்று நம்முடைய நன்மைகள் அதிகமாகி எவ்வளவுதான் நாம் சம்பாதித்தாலும் இறை நினைவு மறக்கடிக்கப்படாத, இறை நினைவை மேம்படுத்துகின்ற நிலையில் நாம் இருப்போம். மறுமை நினைவு குறைகிற பொழுது, இறை அச்சம் அங்கே குறைகிற பொழுது, இறை நினைவு மறக்கடிக்கப்பட்டு ஷைத்தான் தீமைகளிலே அதிகமான மூழ்கிற நிலை ஏற்படும். அதனால் நாம் எப்படி வாழப் போகிறோம் என்கின்ற ஒரு படிப்பினையை, மறுமையைத்தான் அதிகப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் இந்த மார்க்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் என்ற படிப்பினையை இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. அதன்படி நம்முடைய வாழ்க்கையும் அமைத்து கொண்டு செயல்படக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியிருப்பான பிரார்த்தித்து எனது